வணக்கம் அண்ட் வெல்கம் டு anistamilkitchen. நாம் இன்னைக்கு 3 வகையான மில்க் ஷேக் செய்ய போகிறோம். அதை போய் பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இப்போ நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். மில்க் ஷேக் செய்கிறதுக்கு நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு டிப் ஒன்று தரேன். நீங்கள் மில்க் ஷேக் செய்கிறதுக்கு நல்லா ஒரு ஃபுல் ஃபேட் மில்க் வாங்கிக்கோங்க. அதுதான் நல்லாயிருக்கும். ஃபுல் ஃபேட் இல்லை ஃபுல் க்ரீம் மில்காக பார்த்து வாங்கிக்கோங்க. ப்ளஸ் அதை செய்ய போகிறதுக்கு முன்னாடி அதை என்ன பண்ணுங்க அப்படின்னா ஃப்ரீசரில் ஒரு 2 hours வச்சு எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி நீங்கள் வச்சு எடுக்கும்போது உங்களோட மில்க் ஷேக் நல்லா திக்காக அந்த ரெஸ்டாரண்ட்டில் வாங்கி சாப்பிட்ற மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது நீங்கள் கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அடுத்த டிப் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த டிப் உங்களுக்கு ஆப்ஷனல் தான். இது என்ன அப்படின்னா அந்த மில்க் ஷேக் கிளாஸ் இருக்குல்ல, அதை எப்படி டெக்கரேட் பண்ணுறதுன்னு காட்டுறேன். இதில் நான் சாக்லேட்டை மெல்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அதில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த கிளாஸை மில்க் ஷேக் இதெல்லாம் ஊற்ற போகிறேன். இந்த கிளாஸை உள்ள நல்லா டிப் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா அதுக்கு மேலே இந்த ஸ்ப்ரிங்கிள்ஸை அப்படியே மேலே தூவி விடுறேன். தூவி விட்டுட்டு இதை ஒரு 10 minutes போல் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது செட் ஆயிரும். இந்த மாதிரி ஒரு இதில் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். பார்க்குறதுக்கு குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வாழைப்பழ மில்க் ஷேக் செய்கிறதுக்கு நாம் 2 வாழைப்பழம் எடுத்துருக்குறோம். அதை சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்குறோம். அதை மிக்சியில் போட்டுக்கலாம். அது கூட ஒரு 4 டீஸ்பூன் போல் சீனி எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் நம்ம மிக்சியில் போட்டுக்கலாம். இப்போ இதை நம்ம நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். வாழைப்பழத்தை இந்த மாதிரி நல்லா அடிச்சுக்கிட்டதும் அது கூட நாம் ஒரு 3 ஸ்கூப் போல் ஐஸ்கிரீமை சேர்த்துக்கலாம். இப்போ அது கூட ஒரு கப் போல் ஃபுல் க்ரீம் மில்க் சேர்த்துறேன். இது ஏற்கனவே நல்லா காய்ச்சி ஆற வச்சு அதை ஃப்ரீசரில் 2 மணி நேரம் வச்சு எடுத்துருக்கிறேன். இந்த பாலை இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மிக்சியில் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். வாழைப்பழ மில்க் ஷேக் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நாம் அதை இந்த கிளாஸில் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம பனானா மில்க் ஷேக் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே ஸ்ப்ரிங்கிள்ஸ் போட்டு நான் டெக்கரேட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட கேஷ்யூ நட்ஸ் இருந்தால் நீங்கள் அதை கூட போட்டுக்கலாம், இல்லை டேட்ஸ் கூட மேலே போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அடுத்த மில்க் ஷேக் எப்படி செய்கிறதுன்னு போய் பார்க்கலாம். கிட்கேட் மில்க் ஷேக் செய்கிறதுக்கு நான் கொஞ்சம் கிட்கேட்டை இந்த மாதிரி உடச்சி போட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். அதை உள்ளே சேர்த்துக்கிறேன். அப்புறம் அது கூட ஒரு 1/4 கப் போல் சாக்லேட்டை இந்த மாதிரி பொடிச்சு வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 4 டீஸ்பூன் போல் சீனி வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம மிக்சியில் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அதெல்லாம் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அது கூட ஒரு 3 ஸ்கூப் போல் ஐஸ்கிரீம் சேர்த்துக்கிறேன். அப்புறம் ஒரு கப் போல் ஃபுல் க்ரீம் மில்க்கையும் அது கூட சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்ததை இந்த கிளாஸில் ஊற்றிக்கலாம். நம்ம கிட்கேட் மில்க் ஷேக் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அடுத்த மில்க் ஷேக் எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாம். ஓரியோ மில்க் ஷேக் செய்கிறதுக்கு ஒரு 8 பிஸ்கட் இந்த மாதிரி உடச்சி போட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். ஓரியோ பிஸ்கட்டை அதில் க்ரீம் இருக்குது, அதோடு சேர்த்து தான் போட போகிறேன். அப்புறம் அது கூட ஒரு 4 டீஸ்பூன் போல் சீனி வச்சுருக்கிறேன். அதையும் அது கூட சேர்த்துக்க போகிறேன். அதுக்கப்புறம் ஒரு 1/4 கப் போல் சாக்லேட் சாஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் அது கூட சேர்த்து நல்லா மிக்சியில் அடிச்சுக்க போகிறேன். எல்லாத்தையும் நல்லா அடித்ததுக்கப்புறம் அது கூட ஒரு 3 ஸ்கூப் போல் ஐஸ்கிரீம் சேர்த்து வச்சுருக்கிறேன். அப்புறம் அது கூட ஒரு கப் போல் ஃபுல் க்ரீம் மில்க்கும் நீங்கள் சேர்த்து நல்லா நாம் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது நம்ம வீடியோ ஸ்டார்டிங்கில் நான் காட்டினேம்ல அந்த டெக்கரேஷனில் இந்த கிளாஸை செஞ்சு வச்சுருக்கிறேன். இப்போ இதில் நம்ம அடித்து வச்சுருக்கிற அந்த ஓரியோ மில்க் ஷேக்கை உள்ளே நம்ம ஊற்றிக்கலாம். ஓகே, சூப்பராக நம்ம ஓரியோ மில்க் ஷேக்கும் ரெடி ஆகிடுச்சு. யூஸ்வலாக இதுக்கு மேலே க்ரீம் வைப்பாங்க. க்ரீம் ஆனால் உங்களுக்கு ஆப்ஷனல் தான். இதுவே நல்லா ஹெவியாக திக்காக தான் இருக்கும். இல்லை உங்களுக்கு க்ரீம் பிடிக்குன்னா நீங்கள் க்ரீமும் இதுக்கு மேலே ஆட் பண்ணி வைக்கலாம். நான் கொஞ்சம் சிம்பிளாக செய்யணும் அப்படின்றதுக்காக தான் க்ரீம் இன்றைக்கி சேர்த்தலை. உங்களுக்கு க்ரீம் பிடிக்குன்னா நீங்கள் க்ரீம் ஆட் பண்ணியும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம்.
நம்ம 3 மில்க் ஷேக்கும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என்னோடய சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். தேங்க்யூ.